வணக்கம். பாஷ் ல் நெஸ்டட் போர் லூப் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியல் ல் ஒரு உதாரணத்தின் உதவியுடன் நெஸ்டட் போர் லூப் பற்றி கற்போம். இந்த டியூட்டோரியல் க்கு நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 1204 மற்றும் GNU பாஷ் பதிப்பு 4110. பயிற்சிக்கு GNU பாஷ் பதிப்பு 4 அல்லது அதற்கு மேல் உள்ளவை பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த டியூட்டோரியல் ஐ கற்க உங்களுக்கு பாஷ் ல் லூப்ஸ் குறித்து தெரிந்திருக்க வேண்டும். அதற்கான tutorialகளுக்கு எங்கள் இணையதளத்தை காணவும். நெஸ்டட் லூப் க்கு அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம். ஒரு லூப் னுள் மற்றொரு லூப் இருப்பது நெஸ்டட் லூப் எனப்படுகிறது. சின்டாக்ஸ் ஐ காண்போம். வெளிப்புற போர் லூப் எக்ஸ்பிரஷன் 1 2 3 உட்புற போர் லூப் எக்ஸ்பிரஷன் 1 2 3 ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 உட்புற போர் லூப் ஐ மூடுதல் வெளிப்புற போர் லூப் ஐ மூடுதல். நெஸ்டட் போர் லூப் க்கான ஒரு உதாரணத்தை காண்போம். முதலில் டைரக்டரி ஸ்ட்ரக்சர் ஐ காண்போம். இங்கே டெஸ்க்டாப் ல் சிம்பிள் நெஸ்டட் போர் என்ற ஒரு டைரக்டரி உள்ளது. அதை திறப்போம். துணை டைரக்டரிகள் டெஸ்ட் டெஸ்ட்2 டெஸ்ட்3 மற்றும் ஒரு பாஷ் ஸ்கிரிப்ட் உள்ளது. ஒவ்வொரு துணை டைரக்டரி யிலும் பல டெக்ஸ்ட் fileகள் உள்ளன. இப்போது நம் கோடு க்கு வருவோம். இந்த புரோகிராம் ஒவ்வொரு துணை டைரக்டரிகளிலும் உள்ள அனைத்து fileகளையும் காட்டும். இதே வேலையை ஒரு வரி கமாண்ட் எல்எஸ் -1 -r டெஸ்ட் மூலம் செய்யலாம். ஆனால் நாம் ஒரு போர் லூப் ஐ பயன்படுத்தி செய்வோம். நம் பாஷ் ஸ்கிரிப்ட் ன் பெயர் nested for.sh என்பதை கவனிக்கவும். இது நம் ஷெபாங் லைன். இது வெளிப்புற போர் லூப். இந்த போர் லூப் டெஸ்ட் என ஆரம்பிக்கும் டைரக்டரிகளை சோதிக்கும். முதல் எச்சோ வரி துணை டைரக்டரிகளின் பெயரை காட்டும். இரண்டாம் எச்சோ வரி காலி வரியை உருவாக்கும். இது உட்புற போர் லூப். இது அந்த டைரக்டரிகளில் உள்ள fileகளை சோதிக்கும். எல்எஸ் டைரக்டரி ன் உள்ளடக்கத்தை காட்டும். -1 ஒரு வரியில் ஒரு பைல் ஐ காட்ட பயன்படுகிறது. இங்கே fileகளை பட்டியலிடுகிறோம். உட்புற போர் லூப் ஐ டோன் முடிக்கிறது. இந்த கமாண்ட் வெளிப்புற போர் லூப் ன் ஒவ்வொரு சுழற்சியின் முடிவின் பின்னும் ஒரு கிடைமட்ட கோடு ஐ அச்சடிக்கிறது. வெளிப்புற போர் லூப் ஐ டோன் முடிக்கிறது. புரோகிராம் ஐ இயக்குவோம். Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் ஐ திறக்கவும். இப்போது நம் பாஷ் ஸ்கிரிப்ட் உள்ள டைரக்டரி க்கு செல்வோம். அது டெஸ்க்டாப் ல் உள்ளது. டைப் செய்க சிடி டெஸ்க்டாப். simple nested for க்குள் செல்வோம். Enter ஐ அழுத்துக. டைப் செய்க chmod +x nested for.sh. Enter ஐ அழுத்துக. டைப் செய்க /nested for.sh. Enter ஐ அழுத்துக. வெளியீடு காட்டப்படுகிறது. டெஸ்ட் டைரக்டரி ல் உள்ள fileகள் டெஸ்ட்2 டைரக்டரி ல் உள்ள fileகள் மற்றும் டெஸ்ட்3 டைரக்டரி ல் உள்ள fileகள். இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. இந்த டியூட்டோரியல் ல் நெஸ்டட் போர் லூப் பற்றி கற்றோம். பயிற்சியாக நெஸ்டட் வைல் லூப் ஐ பயன்படுத்தி nested for.sh பாஷ் ஸ்கிரிப்ட் ஐ மீண்டும் டைப் செய்யவும். nested whilesh என்ற பெயரில் உங்கள் புரோகிராம் ஐ சேமிக்கவும். கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் tutorialகளை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டால்க் டோ ஆ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD ன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும்.
http://spoken-tutorial.org/nmeict-intro இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.